Hi friends, welcome back to Sajna's Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல டோனட்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 150 ml மிதமான சூடு இருக்கிற பால் ஆட் பண்றேன். ரொம்ப சூடா இருக்க கூடாது, லைட்டான சூடு இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். கூடவே 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இந்த ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஈஸ்ட் நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், மேலே ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் மைதா ஆட் பண்ணுறேன். 500 கிராம்ஸ் மைதா. அதில் 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் நம்ம ஆல்ரெடி ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சாரி, அந்த பால் ஆட் பண்ணுற வீடியோ என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா நீட்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கோம். அதில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணி 1/2 hour to 1 hour நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளோட மாவு நல்லா பொசு பொசுன்னு பொங்கி வரும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1/2 hour கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்களாம். நம்மளோட மாவு நல்லா டபுள் மடங்கில் நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு நான் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க போகிறேன். 2 பால்ஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பால்ஸை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு தின்னாக இல்லைங்க, நல்லா திக்காக நம்மளோட டோனட் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு கட்டர் இருந்தால் நீங்கள் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பீசஸாக நான் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சென்டரில் ஹோல்ஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம சென்டரில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப நீட்டாக சூப்பராக நம்மளோட டோனட் ஷேப் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், சைடில் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நமக்கு கரெக்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இதை இப்போது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நிறைய எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற டோனட் மாவை 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம திருப்பி போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்மளோட டோனட் ரெடியாக இருக்குது. நல்லா நீட்டாக ஃப்ரை பண்ணி லைட் ப்ரௌனிஷ் கலரில் சூப்பராக வந்திருக்கு. நான் இங்கே சாக்லேட் பாரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது டபுள் பாயிலிங் மெத்தடில் சிரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன் பாத்திரத்தில். அது மேலே சாக்லேட்ஸ் வச்சு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் சாக்லேட்டை. இப்போ சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோனட்டை சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும் கிட்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி கூட. இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற சிரப் மேலே கலர் பால்ஸ் ஆட் பண்ணுறேன் டெக்கரேஷனுக்காக. நீங்கள் ஒயிட் சாக்லேட் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கலர்ஃபுல்லாக யம்மியான டோனட் இங்கே ரெடியாக இருக்குது. வீட்டிலையே
சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.